அது நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து canva.comனு டைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து அங்கே போயிட்டு சர்ச் பாரில் சேனல் தம்ப்நெயில்னு சர்ச் பண்ணுங்கள். சேனல் ஆர்ட்னு சர்ச் பண்ணுங்கள். சாரி, தப்பாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு அது வரலன்னா சேனல் ஆர்ட் கேமிங் கன்சோல்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணால் இப்போ ரஃபல்ஸ் கேம்ஸ் ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட்னு சைடில் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், அது கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, அந்த அப்லோட் பட்டன் நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் மவுஸை வைக்கிறேன் பாருங்கள், அப்லோட் அண்ட் இமேஜ் ஆர் வீடியோன்னு அங்கே இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து இதில் எதுவுமே இருக்காது, ப்ளைனாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். என்கிட்ட ஏற்கனவே என்னோடய சிம்பிள் இங்கே இருக்கனால நான் எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து அங்கே கரெக்டாக ஏற்கனவே ஒரு லோகோ இருக்குல்ல, அதுக்கு மேலே கரெக்டாக அலைன் பண்ணுங்கள். கொஞ்சம் லெஃப்ட் சைடு நல்லா இழுத்துக்கோங்க, அப்போ தான் ஃபோனில் பார்க்கும்போது கரெக்டாக தெரியும். அப்புறமா இப்போ உங்களோட சேனலோட நேம் போட்டுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணலாம். நீங்கள் சேஞ்ச் பண்ணதுக்கு பதிலாக பேக்ரவுண்டு ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள் ப்ளூ கலரில், இது ஃபோட்டோனா ஷைனிங்காக இருக்கும், அதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃபோட்டோஸு. அப்புறமா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் எதுவும் வைக்கல, நீங்கள் வேணால் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறமா டவுன்லோட் கொடுத்துருங்க. அப்புறமா டவுன்லோட் ஆகிடும் உங்கள் வீடியோ. நெக்ஸ்ட்டு புது டேப் எடுத்துகிட்டு youtube.com போங்க. அதில் எப்படி இப்போ பண்ண சேனல் தம்ப்நெயில் எப்படி சேனல் ஆர்ட் எப்படி வைக்கிறதுன்னு நான் காமிக்க போகிறேன். வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. இப்போ உங்களோட சேனல் நேம் சர்ச் பண்ணிக்கோங்க. சாரி, ரொம்ப நேரம் லோட் ஆகுது. இப்போ வந்து உங்கள் சேனலை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் சேனலுக்குள்ளே போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் அங்கே கஸ்டமைஸ் சேனல்னு ஒரு இது இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது போனதுக்கப்புறம் அங்கே மேலே பென்சில் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள், உங்களுக்கு ப்ளைனாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே வச்சுருக்கனால எனக்கு இப்படி இருக்குது. நெக்ஸ்ட் அதை கொடுத்து நீங்கள் நம்ம செஞ்சர் பிடிச்சிடணும். நம்ம செஞ்சர் வந்து டவுன்லோட்ஸில் போயிருக்கோம், டவுன்லோட்ஸ்லேருந்து எடுத்துக்கோங்க. அதுதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து கேன்சல் கொடுத்துக்கிறேன், ஏன்னா என்கிட்ட ஏற்கனவே இருக்கனால. ஓகே, பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.